நிறைய இருக்கு ப்ரோ, எல்லாமே கலந்துதான். ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு, ரெண்டுமே தெரிக்க விட்டாங்க. எல்லாமே அவருக்கு தாங்க, அவரை பீட் பண்ண யாராலே முடியாதுங்க. ஆமா ஆமா தரமா இருந்தது. சரி, அந்த டைட்டில் கார்டு வரும்போது தமிழக முதல்வர் வரும்போது இருக்கு செம்மையா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? கத்தி தொண்டியா போயிடுச்சு, வருஷம் நல்லா வந்தேன், தொண்டியா போயிடுச்சு. மாசா இருந்தது, எல்லாரும் தான் இருவாங்க. இப்ப திமுக வேறலாம் நல்லா இருக்குங்க. நல்லா எல்லா இடத்துலயும் பேசுறேன். ஆக்சுவலா இந்த படம் தாண்டி நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். இந்த நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி 38 டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் 5300 கிலோமீட்டர்ஸ் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டமாக. எனக்கு இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபேனாக ஒரு கமர்ஷியலாக பார்க்குறத தாண்டி நான் லாஸ்ட் ஒரு 4 months தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன், டாக்குமெண்ட்ரி. நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடியே டிவிக்கு வின் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மக்கள், விவசாயிங்க, பழங்குடியினர், மீனவர்கள் இருக்காங்க. என்னென்ன கட்டமைப்புக்கெல்லாம் ஒரு மாவட்டம் வளரணும் அப்படிங்கிறது இவர் சிஎம் ஆகிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ரியை போயிட்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து கைப்பிடி மண்ணை எடுத்திருக்கேன். ஒரு எமோஷ்னலாக நம்ம தமிழ்நாடோட மண்ணை எடுத்து அவருக்கு ஒரு சிலை உருவாக்கியிருக்கேன். இதை போய் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்டடி உள்ள ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்குது. முக்கியமாக அதான் இந்த படம் டேட்டா அது. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு எமோஷனா இருந்துச்சு கடைசி படம். இந்த தளபதி வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது, எவ்வளவு மிஸ் பண்றீங்க? நிச்சயமா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு பார்க்க முடியாது. அந்த விஷயத்துல நம்ம மிஸ் பண்றோம். மற்றபடி அவரை பார்த்துட்டு தான் இருக்க போறோம். இந்த மாதிரி சட்டமன்றம் எல்லாம் நோக்குவாங்க. இந்த ஸ்கிரீன் வந்து அங்க இருந்தா திரும்பி அங்க எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சிஎம் தளபதி விஜய் வரும்போது எவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு? இல்ல, அது பெருமையா இருந்தது. ஒரு ஃபேனை தாண்டி அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், அது பெருமையா இருந்தது ரொம்ப. இவர் வருவாரா அப்படியே 2 வருஷத்துல சீட்ல உட்காந்துருவாரான்னு சொல்லி பயங்கரமா பண்ணாங்க. ஆமா, அதான் மக்கள் கொடுத்துட்டாங்களே பதில, உட்கார வச்சிட்டாங்க. மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த டைட்டில் கார்டு போடுறது எப்படி இருந்துச்சு? செம்ம மாசா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு தலைவா, பயங்கரமா இருந்துச்சு. அதான் ஃபுல் எமோஷனாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா சென்சார் போர்டு வரும்போதே பசங்க பிரிச்சுட்டானுங்க. வேற லெவல் மாசு. ஆக்சுவலாக ஒரு அட்லி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அட்லி படமும் சங்கர் படமும் சேர்ந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல். என்ன பார்த்துட்டோம், அவ்வளோதான். அது போல தேட்டரே கிளி தலைவா, வேற லெவல். அதான் தொண்டை பாருங்க கட்டியிருக்கு. அனிருத் மாஸ் வேற லெவல். சீரியஸா தலைவர் கூட எப்போ அனிருத் சேர்ந்தாலுமே அது ஒரு வெற்றி காம்போ தான். வேற லெவல். தலைவா ஹாலிவுட்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி டைட்டில் கார்டுக்காகவே 10 வாட்டி பார்க்கலாம், தப்பே இல்லை. குமான் தெரில, அந்த சிஎம் டைட்டில் கார்டு போட்டதுக்கு அப்புறமா அந்த வெறியோட இருக்க பிளாஸ்ட் தான் படம். ஆனா சாங்ஸ் ஆஸ் யூஷுவல் தளபதியோட டான்ஸ் தான். அது வந்து தளபதியோட டான்ஸ்க்காகவே வரவங்க கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்லா ரசிப்பாங்க. எல்லா இடத்துலயும் அனிருத் அவரோட மியூசிக்கும் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. நான் வந்து லாஸ்ட் படம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி கேட்டு ஐ எம் சோ ஹாப்பி. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பர்ண்ணா, தளபதி ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இது. பட் இதுதான் கடைசி பாகம் ஃபிலிம்ட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஏன்னா இந்த படம் தளபதி ஸ்கிரீன்ல அது புதுசா பார்க்க போறோம். அது வேற இருக்கலாம், அதுல பாத்துக்கலாம். ரீரிலீஸ்னா கண்டிப்பா வரும், அதுல என்ன பிரச்சனை? ஆனா வந்து இந்த மாதிரி படங்கள் வராது, தளபதி பெரிய ஏமாற்றமா இருக்குமாண்ணா? அதான் டபுள் ட்ரீட் அங்க இருக்குல்ல, இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே இருக்கும். இங்க பாக்குறதா நாங்க பாத்துக்கலாம். அது நம்ம ஒவ்வொரு சீனும் அந்த தமிழக முதல்வர் வர்ற சீன்லாம் எப்படி இருக்கு? நம்ம சொல்ல டைட்டில் கார்டுல எதிர்பார்க்காது. டைட்டில் கார்டுல ஃபர்ஸ்ட் ஒழுங்கா அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த டைட்டில் கார்டு செம்ம கூஸ் பம்ப்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ.
அதை நீங்க பேசிக்க அந்த படம் நல்லா இருக்கு. அதான் நிறைய சொல்லிட்டேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஓவரால இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவ்வளவு மோசமான சீன்களா இருக்கா? இல்ல மோசமான சீன்லாம் இல்ல, பட் ஃபைட் நிறைய இருக்கு. அது வேற. நம்ம நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பார்க்கும்போது இன்னும் நமக்கு நிறைய கனெக்ட் ஆகுது. முதல்ல டைட்டில் கார்டு படமும் எப்படி இருக்கலாம்? செம வெறித்தனமா இருக்கு, செம்மையா இருந்துச்சு, நல்லா இருக்கு. படம் கடைசி படம் எப்படி இருக்குது? கடைசி படம்ன்றது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு இது மட்டும்தான். மற்றபடி அது கடைசியில் ஒரு 1 மினிட் அந்த பழைய படங்களோட முன்னாடி நடிச்ச படங்களோட அந்த ஒரு வீடியோ மாதிரி போட்டாங்க, அது மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ். மற்றபடி படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். நிறைய சர்ப்ரைஸ். நல்லா இல்ல, போர் அடிக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரி இல்லை, அது கமர்ஷியல் படம் அவ்வளோதான். அந்த தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணியிருந்தாலும் நிறைய வினோத் சார் நிறைய மாற்றிருக்காரு. எல்லாருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, இல்லை ஆமாம், போகும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வரதான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே என்ட்ராமல் நல்ல செலிப்ரேஷன் தான், படம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான், நல்லா இருந்துச்சு.